மக்களே இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. முதல் ப்ரோமோல நேத்து சாட்டர்டே எபிசோட்ல சேதன்னா மொட்டை கடிதாசி ஒண்ணு எழுதி வைங்க. என்னெல்லாம் தோணுதோ எழுதி வைங்க அப்டின்னாங்கன்னா, இன்னும் இவங்க இந்த கேம புரிஞ்சுக்காம, கேம பத்தி எதுவும் எழுதாம, பிக் பாஸ் வீட்ட பத்தி ஒரு அற்புதமான நினைவுகள எழுதாம, காதல் நினைவுகள மட்டுமே எழுதிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம பார்வதிக்கும், காமு மாமாவுக்கு பார்வதிக்கு என்ன எழுதுறாங்கன்னா, "அன்பே காமு, நீ இந்த வீட்ல எவ்வளவுதான் என்ன விட்டு விலகி போனாலும், எவ்வளவுதான் குழந்தைத்தனமா செஞ்சாலும், இன்னும் என் மனசுல நெருக்கமா வந்துகிட்டே இருக்கிற" அப்படிங்கிறது எழுதுறதா இருக்கட்டும். எஃப்ஜே வந்து வியானாக்கும், வியானா வந்து இவங்களுக்கும் இந்த காதல் சீக்வன்ஸையே கடைசி எபிசோடு வரைக்கும் விடமாட்டாங்களாட்டு இருக்குது மக்களே. என்னதான் இண்டிவிஜுவலா விளையாடுங்க, தனித்தனியா விளையாடுங்க. இன்னும் ரொம்ப நாள் கம்மியா தான் இருக்குது. 50 நாடுகள தாண்டி இவங்க காதல தவிர்த்து வேற எதுவுமே பண்ற மாரி தெரியல. எவ்வளவோ சேதன்னா இருக்கட்டும், விபி டீமா இருக்கட்டும், அடிச்சு தனியா விளையாடுங்கடா, தனியா விளையாடுங்கடான்னு கெஞ்சி கதறி பார்த்துட்டாங்க. இல்ல இன்னொரு மொட்டை கடிதத்துல என்ன எழுதியிருக்குன்னா, எப்படியாவது இந்த வாரமாவது கானா வினோத்த நாமினேஷன்ல கொண்டு வந்திருக்கு ராஜா. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. அவர் தெளிவா கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. அவருக்கான ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் உள்ள இருக்கிறவங்கட்டயும், வெளியில இருக்கிறவங்கட்டயும் நிறைய மனதில் இடம் பிடித்ததனால் நாமினேஷன்ல வர்றதே இல்ல அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த காதல தாண்டி இவங்க கிட்ட ஏதாவது ஒரு கேம் இனி வரும் காலங்கள்ல நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஒன் செகண்ட்ல ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் வீட்ல யார் பெஸ்ட்? யார் வொர்ஸ்ட்? இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கேன். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.